தமிழ் மீடியம் பசங்களுக்கு நீட் எக்ஸாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காமன் மென்டாலிட்டி, காமன் தாட் ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கான ஜென்யூன் ரீசனும் இருக்குது. இது என்ன சார் நம்ம பண்ண முடியும் அதையும் நம்ம பேச போறோம். அண்ட் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் என்ன அதை பத்தி நம்ம எல்லாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் ஜென்ரலைஸ்ட் பண்றேன் இல்லை இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேணாம். பொதுவாக நம்ம 12th பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்ணியே படிச்சிருவோம். அப்ப இந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி புரிஞ்சு படிச்சுக்கணும், எப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ணுங்கிறது நம்மளுக்கு பொதுவாக வராது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படியே ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டே வந்திருக்கோம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு இதே தான். அப்ப ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்றது, அந்த பர்டிகுலர் விஷயம் ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அது எப்படி நம்ம சால்வ் பண்ணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும், எப்படி இதை நான் அப்ரோச் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்களுக்கு தெரியாது. ஓகே, இது ஸ்டேட் போர்டு பசங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நடக்கும், இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் நடக்கும், சிபிஎஸ்சி பசங்களுக்கும் நடக்கும். இது ஒரு காமனான ஒரு விஷயம். ப்ராப்ளம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண தெரியலங்கிறத விட ரொம்ப மெயினான ஒரு ப்ராப்ளம், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லை சார். ஓகே, இப்போ லெக்சர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95%, 99% ஆஃப் எஜுகேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் வச்சு நடத்துவாங்க. இப்போ ஈவன் நானே தமிழ்ல பேசினா கூட சரிங்களா, டேர்ம்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். சரிங்களா, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இப்பெல்லாம் எங்க லெக்சர்ஸ்ல டேர்ம்ஸையும் தமிழ்ல இன்க்ளூட் பண்ண பார்க்குறோம். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ டீச் பண்றது எல்லாமே மெயினா இங்கிலீஷ் மீடியம் பசங்களை பொறுத்து இருக்கும். இது ஒரு ரெண்டாவது பிரச்சனை. அப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையான நோட்ஸ், டெஸ்ட் சீரீஸ், பிஒய்க்யூ இது எதுவுமே உங்களுக்கு தமிழ்ல கிடைக்காது. இதனாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நான் என்னதான் தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி நான் இங்கிலீஷ்லயே கத்துக்கிறேன். ஓகே, ஈவன் இப்போ என்கிட்ட படிக்கிற 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் மாதம் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா நான் டீச் பண்ண என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, உட்காந்து தமிழ் இங்கிலீஷ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றேன், இன்டர்ஃபரன்ஸுக்கு தமிழ்ல என்ன, சரிங்களா, அந்த வார்த்தையெல்லாம் புக்குக்கு பின்னாடி கிளாஸரின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுல இருக்கும் இன்டர்ஃபரன்ஸ்க்கு தமிழ்ல என்ன. ஓகேவா, அதை வச்சுட்டு ஸ்டார்டிங்ல உண்மையிலே கஷ்டம் இருக்கு. ஏன்னா என்னதான் நம்ம என்னாலும் சரி, சரியா சார் நீங்க தமிழ்லேயே ஃபுல்லா நடத்திருக்க வேண்டியதானே, நீங்க இங்கிலீஷ் நடத்துறீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ தம்பி. நீங்க என்னதான் தமிழ்ல நீட் எக்ஸாம் எழுதுனா கூட, நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல போறீங்க, இல்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போறீங்க, ஏதோ ஒரு காலேஜ்க்கு போறீங்க, அங்கே எல்லாம் பியூர் இங்கிலீஷ் மீடியம்ல டீச் பண்ணாங்க. நானாச்சு தமிழ்ல பேசுறேன் பத்தி, அது கூட நடக்காது. அப்போ உங்களுக்கு அந்த டேர்ம்ஸும் ப்ராக்டிஸ் ஆகணும். இப்பயாச்சும் உங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்குது. ஓகே, நாங்க தமிழ்ல டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க போயிட்டீங்கன்னா எல்லா ப்ரொஃபசர்ஸ் இங்கிலீஷ்ல மட்டுமே பேசுவாங்க. அப்ப இன்னும் கஷ்டமா போயிடும். அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, என்னதான் தமிழ் மீடியம் ஆனாலும் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த மெட்டீரியல் கிடைக்காம இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். சரிங்களா, அப்ப நம்ம என்னதான் நடந்தாலும் சரி சார், நம்ம இதை ரீசனா சொல்லாம சரிங்களா சொல்யூஷன் தேடி போவோம். சரியா, அப்ப சொல்யூஷன் என்னன்னா நம்ம படிச்சுதான் ஆகணும் சார். மெட்டீரியல் ஏகப்பட்ட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. சரிங்களா, நம்ம நிறைய பேர் மெட்டீரியல் புலம்புறதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீட் மெட்டீரியல் தமிழ் மீடியம் பிடிஎஃப் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ல இருக்கு. ஈவன் இந்த சேலம் வெப்சைட்ல, சரிங்களா, சேலம்க்குன்னு ஒரு வெப்சைட் மாதிரி போட்டிருந்தாங்க, salem.nic.in. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்ல மெட்டீரியல் இருக்கு, சூப்பரா இருக்கு. இதை நானே பார்த்தேன். சரிங்களா, நல்லா பாருங்க, இயல் உலக மாற்ற அளவீடு, பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், சரிங்களா, அடுத்து கைனமெட்டிக்ஸ், இயக்க விதிகள்ல நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், வேலை ஆற்றல் மற்றும் திறன், ஒர்க் எனர்ஜி பவர், இந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க சார், மெட்டீரியல் தமிழ்ல இருக்கு, கவர்மெண்டோடது. சார் சும்மா நீங்க ஓப்பன் பண்ணியாவது பார்த்தீங்கன்னா, எஸ் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன், மெட்டீரியல் நல்லாவே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்றாங்க, இந்த மெட்டீரியல்ல நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் எல்லாம் தமிழ்ல கொடுத்துருக்கான் சார். சரிங்களா, இந்த கான்செப்ட் எல்லாம் தமிழ்ல கொடுத்ததுக்கு அப்புறமேலு இங்க பாருங்க, எல்லா யூனிட்ஸ் எல்லாமே தமிழ்ல இருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் இருக்குடா. சரியா, நம்மளுக்கு நிறைய பேருக்கு சார் பிராக்டிஸ் பண்ண போதுமானாலும் கொஸ்டின் இல்லைன்னு சொல்றோம் பத்தியா. இந்த வெப்சைட்ல போனேன்னா இதுல கடைசியில கொஸ்டினும் தமிழ் மீடியம்க்கு பியூரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன சார் நம்மளுக்கு வேணும்? ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கும் இருக்கு, பயாலஜிக்கு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் அவைலபிளா இருக்கு. சும்மா போய் சர்ச் பண்ணி பாரு. ஓகே, புலம்புறதை விட்டுட்டு நம்ம சொல்யூஷன் தேடி போவோம். ஏன்னா எப்படினாலும் நம்ம நீட் எக்ஸாம் எழுத போறோம். அங்க போய் என்னால இந்த சாக்கெல்லாம் சொல்ல முடியாது. சரியா, மெட்டீரியல் இல்ல. ஆப்வியஸ்லி வி அக்ரி, போதுமான அளவுக்கு மெட்டீரியல் இல்லை. ஓகேங்களா, ஸோ
கூடிய சீக்கிரம் எங்க சைட்ல இருந்து இப்போதைக்கு வரலான்னு ஃபியூச்சருக்காக நாங்களும் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம். எங்க லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ் பசங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் மாத்திக்கிட்டு தான் இருக்கோம் எங்க லெக்சர்ஸ்லையும். ஸோ எங்க சைட்ல இருந்து பண்றோம். உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க டீச் பண்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஓகே, ப்ராப்ளம் சால்விங் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அந்த வார்த்தை மட்டும் தானே, வார்த்தை நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஆனா எப்படி சால்வ் பண்ற அந்த அப்ரோச் புரிஞ்சுன்னா நீங்களும் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். சரியா? நம்ம இதுக்கு மேலேயும் சார் மெட்டீரியல் ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம ஆக்ஷன் என்ன நம்ம படிக்க போறோம் அதை பார்த்து நீங்களும் படிங்க. சரியா? படிக்கணும் அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வந்து படிக்க ஆரம்பிங்க. மெட்டீரியல் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்கள்கிட்ட ஏதாச்சும் நல்ல மெட்டீரியல் இருந்தால் கொடுங்க. அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணுவோம், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு கமிட்டி மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதில் தமிழ் மெட்டீரியலும் கொடுங்க. சரிங்களா? அந்த மெட்டீரியல் வச்சு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நீங்களும் விடாமுயற்சி பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு விடாமுயற்சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து விடாமுயற்சி பண்றேன். நம்ம தமிழ் பசங்களும் இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல கலக்கட்டும்.